எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய தலைப்பு குழந்தை ஜாதகத்தால் தாய் தந்தையர்கள் பயன்பெறக்கூடிய பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணமே முடிகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 குழந்தைங்க, 10 குழந்தைங்க, 8 குழந்தைங்க இந்த மாதிரி பெற்றுக்கிட்டு இருந்த காலம் மாறி போய் அப்புறம் 4, 3, 2ன்னு வந்து இப்போ 1 இருந்தாலே போதுங்கிற நிலைமைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க போனால் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட். பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, எவ்வளோ நகை போடுவாங்க, மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி கொடுப்பாங்களா, சொந்த வீடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா. அதே மாதிரி பெண் வீட்டில் இருந்து மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, கார் இருக்குதா, வெளிநாட்டில் இருக்கிறாரா, எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இல்லை பெரிய தொழிலதிபரா, இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. அதனால் என்ன ஆகுது, 25 வயசில் நடக்க வேண்டிய கல்யாணம் 33, 35 வயசில் தள்ளி போய்கிட்டே இருக்குது. முதல்ல இதை நீங்கள் நிறுத்தணும். சரியா? சரி, படிச்சிருக்க அந்த காலத்தில் பாருங்கள், எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. 10 குழந்தைய பெற்றிருப்பாங்க, 10 குழந்தையும் வளர்த்துருவாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தை பிறக்க அந்த குழந்தைகளுடைய ஜாதகமும் தாய் தந்தையர்களுக்கு வேலை செய்யும். அதுதான் முக்கியம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் முடிச்சிருவாங்க, 30 வயசுக்குள்ளே முடிச்சிருவாங்க. நம்ம இப்போதைக்கு வேண்டாம், குழந்தை பெற்றுக்கல வேண்டாம், ஒரு 3 வருஷம் தள்ளி போடுவோம் அப்படின்னு தள்ளி போடுவாங்க. சில பேர் 1வது குழந்தையை பெற்றுட்டு 2வது குழந்தைக்கு ஒரு 4 வருஷம் கழித்து பெற்றுக்கலாம். எப்படி வளர்ப்பீங்க நீங்கள்? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் 30 வயசுக்கு மேலே முடியுது. கல்யாணம் முடித்த உடனே 3 வருஷம் கேப்பு, குழந்தை பிறந்த உடனே 4 வருஷம் 5 வருஷம் கேப்பு. இப்படியெல்லாம் கேப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், குடும்பத்தில் சில பேர் தாய் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா ஜாதகமே இருக்காது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தத்தில் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, இல்லை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் ஜாதகம் எதுவும் இருக்காது. ஆனால் அது நீடித்த ஒரு நிலையான ஒரு தாம்பத்தியம், குடும்ப வாழ்க்கையும் 30-40 வருஷம் சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. ஏன்னா தெரிஞ்சு புரிஞ்சு சொந்தக்காரங்க, நம்ம 5 வருஷம் பழகியதுக்கு பிறகு லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற காரணத்தினால அவங்க வாழ்ந்துருவாங்க. ஆனால் இப்போ இப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் போட்டி. அதை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்கமே, லைஃப்பில் வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறிடலாம். சரியா? பாருங்கள், இப்போ குடும்பத்தில் ஒரு வாரிசு உருவாகுதுன்னா அந்த வாரிசு மூலமாக அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கிறது. இப்போ குடும்பத்தில் ஒருத்தர் இறக்குறாங்கன்னு வைங்க, இறந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் சுவிச்சமாக இருக்கும். ஒரு பையனை பார்த்தீங்கன்னா தந்தை இருக்கிற வரைக்கும் அடி வாங்கிட்டே இருப்பான். அப்படி அடி வாங்கினோன்னா தந்தை நல்லா இருப்பார், அவர் கஷ்டப்பட்டு இருப்பார். ஆனால் தந்தை இறந்ததுக்கு பிறகு மகன் ஜேன்னு வந்துடுவான். அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நீண்டுக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் கல்யாணம் சரி, படிச்சிருக்காங்களா, சரி ரைட், ஓகே, நமக்கு இவ்வளோ சம்பளம் வருது, அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் வருது, இதை வச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு போயிடணும். ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. கல்யாணம் முடித்த உடனேயே உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குது. மனைவியினால் யோகம், கணவன் வந்த பிறகு யோகம், அதுக்கப்புறம் குழந்தையினால் யோகம், இப்படி பல யோகங்கள் இருக்குது. ஜாதகமே இல்லாத தாய் தந்தையர் கூட குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அந்த தாய் தந்தையருடைய ஜாதகத்தை நம்ம ஓரளவுக்கு அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிடலாம். இந்த குழந்தையினுடைய 4ஆம் இடத்தை பாருங்க, தாயினுடைய ஆயுள் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். 9ஆம் இடத்தை பாருங்க, அவங்க தந்தையை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ராகுவை பாருங்க, தாத்தா பாட்டிகளை கண்டுபிடிச்சிடலாம். ராகு அப்பாவுடைய அப்பா, கேது அம்மாவுடைய அம்மா அப்பா. அப்போ ஒரு குழந்தை ஜாதகத்தை வச்சே நம்ம இத்தனையும் அலசிடலாம். ஒரு குழந்தை ஜாதகத்தை வச்சியே அடுத்த குழந்தை என்ன பிறக்க போகுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தாய் தந்தைகளுக்கு ஜாதகமே இல்லாட்டாலும்
குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்களுக்குள்ள ஜாதகத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், அந்த குழந்தை ஜாதகம் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிடலாம். அந்த குழந்தை ஜாதகம் நல்லா இருந்தால் அப்போ அம்மா அப்பா நல்லா இருக்க போகிறாங்க, அந்த குழந்தைய நல்லபடியாக படித்து மேல் படிப்பு வரைக்கும் படித்து மேல் உத்தியோகம் வரைக்கும் வாங்கி கொடுக்குற நிலைக்கு வந்துடுவாங்க, ஏழ்மையாக இருந்தாலும் கூட. அதனால் முதல்ல நீங்கள் கல்யாணத்தில் இந்த இந்த கண்டிஷன்கள்லாம் போடுறத கொஞ்சம் தடை பண்ணுங்க, சரியா? அடுத்து இந்த குழந்தைகளை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. நிறைய பேர் தள்ளி போட்டு மீண்டும் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லாமல் ஒவ்வொரு கோயில் குளமாக சுற்றி, அதுக்கப்புறம் பார்க்காத டாக்டர் இல்லை, செலவழிக்காத பணம் இல்லை, இந்த மாதிரிலாம் போகுது. உங்களுக்கு செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் குழந்தை செல்வம் தான்ட்டாங்க. என்னப்பா உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோப்பா பேலன்ஸு அப்படின்னு சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் 2 பசங்களை பெற்றிருக்கேங்க, எனக்கு அவங்க தாங்க செல்வம், எனக்கு இதை விட என்னங்க பெரிய செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்படியே நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகத்தோடு உங்களுக்கு விளக்க போகிறேன், சரிங்களா? இந்த குழந்தை பிறந்ததுக்கு பிறகு அவங்க அம்மா அப்பா எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய ஸ்டேஜ் எப்படி மேலே ஓங்கிச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜாதகம் எடுத்துருக்கு, சரிங்களா? பாருங்கள், 26/4/2016 8:19 PM கோவில்பட்டியில் பிறந்திருக்காரு. அப்போ 2016னா இப்போ 2024 நடக்குது. 8 வயசு முடிஞ்சு 9ல் ரன்னிங்கில் இருக்கிறார். பிறகும்போது அவர் கேது தசை 6 வருஷம் 4 மாதம் 5 நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு. இப்போ சுக்கிர தசை நடக்குது. விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே லக்னாதிபதி ஆட்சி, கூடையே சனி, இந்த 2 பேரும் வக்கரம் இங்கே எழுதியிருக்காரு, டிகிரியில் எழுதியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த அசுப கிரகங்கள் வந்து ஆட்சி உச்சம் அடைஞ்சாச்சுன்னா வக்கரம் அடைஞ்சிடணும், சரியா? நீசம் அடைஞ்சிச்சுன்னா நீச பங்கம் அடைஞ்சிடணும். இல்லைன்னா இந்த அசுபர்கள் கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4, 7, 10 இருக்கணும். இல்லைன்னா உபஜய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கணும். இவங்க 6, 8, 12 மறைஞ்சி நட்பு ரீதியாக இருந்தாலுமே நல்ல பலனை செஞ்சிருவாங்க. இப்போ இவர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு. இது செவ்வாயினுடைய லக்னம். லக்னத்திலே செவ்வாய் சனி, 2ல் சந்திரன், 4ல் கேது, 6ல் சூரியன் புதன் சுக்கிரன், 10ல் குரு ராகு. அப்போ இவருக்கு குரு சண்டால யோகம் இருக்குது. இப்போ இவருக்கு சுக்கிர தசை நடக்குது. இந்த சுக்கிரன் வந்து இவருக்கு லக்ன அசுபர் தான், 7, 12 கூடியவராக வருவார். இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஒரு சுபகிரகம். அவர் 6ல் தான் மறைஞ்சிருக்காரு சுக்கிரன். ஏன்னா இவர் சுக்கிர தசை விடுறதுக்காக சொல்கிறேன். இப்போ அவர் பிறக்கும்போது கேது தசையில் பிறந்திருக்காரு. அப்போ இவர் பிறந்த உடனேயே, இந்த பையன் பிறந்த உடனேயே அவங்க அப்பா வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறார். அதுக்கப்புறம் வெளி மாநிலத்தில் சம்பாதிக்கிறார். சுக்கிர தசையில் தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவர் சம்பாதிச்ச காசெல்லாம் போட்டு வீடு கட்டுறாரு. முதல்ல நிலம் வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு தொழில் தொடங்குறார். ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க இவர் பிறந்ததுலேருந்தே. ஏன்னா கேது தசை. இந்த கேது பாருங்க லக்னத்துக்கு 4ல் இருக்காரு. 4ங்கிறது யாரு? கல்வி, தாயார், மனை, வீடு, வாகனம், அதை குறிக்குது. குரு பார்வையில் இருக்கார், அதுதான் மிக சிறப்பு. இந்த குரு ராசியை வேற பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ல் 3 கிரகங்கள் இருக்குது பாருங்க. இந்த குரு பார்க்குற இடத்துல பூரா கிரகங்கள் இருக்குது, அதுதான் சூப்பர். இந்த ஜாதகத்தில் சில ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு தனிச்சு இருப்பார், 3 இடத்தை பார்ப்பாரு, அந்த 3 இடத்துல கிரகம் இருக்காது. இருந்தாலுமே அதனுடைய அந்த பாவகத்தினுடைய பலன் அவர் கொடுத்துருவார். ஆனால் கிரகம் இருந்தால் ஒரு மாதிரியாகவும், காளி மனை இருந்தால் ஒரு மாதிரியாகவும். அப்போ மீண்டும் சொல்கிறேன், குரு 2, 4, 6 இந்த 3 இடங்களை பார்த்து வலுப்படுத்துகிறாரு. அந்த 2ல் சந்திரன், 4ல் கேது, 6ல் சூரியன் புதன் சுக்கிரன். இங்கே பாருங்க, இங்கே சூரியன் வந்து உச்சமாயிட்டார். வீடு கொடுத்தவர்
ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறார். அப்போ இங்கே அப்பாவே ஓங்கி நிற்கிறார், அம்மாவை குரு பார்க்குறார். எத்தனை டிகிரிக்குள்ளே பாருங்கள், கேது 24 டிகிரி 19 டிகிரி 5 டிகிரிக்குள்ளே குரு பார்வை. அப்போ நல்ல தாயார், நல்ல கல்வி, மனை, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லாம் கிடைக்கப்படும். இங்கே பாருங்க, 9ஆம் வீடு காலியாக இருக்கு. 9ஆம் வீடு யார் வீடு? சந்திரன் வீடு. அப்போ அப்பாவை பார்க்கணும்னா, அம்மாவை பார்க்கணும்னா 4ஆம் வீடு, 4க்குரியவன் சனி அவர் லக்னத்தில் இருக்கிறாரு. சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் அமாவாசைக்கு நெருங்கின சந்திரன் கிடையாது, நல்லா பார்த்துக்கணும். தேய்விரையாக இருந்தாலும் சந்திரன்லேருந்து சூரியன் 4 கட்டம் தள்ளி இருக்கார், கோணத்தில் இருக்கார். இங்கே லக்கணத்திலேருந்து சொல்லுவேன் இல்லையா அடிக்கடி 1, 5, 9 வலுப்பெறணும்னா, இவருக்கு ராசியிலிருந்து 1, 5, 9 வலுப்பட்டுருச்சு. அப்போ இங்கே அம்மா நல்லா இருக்காங்க. அவருக்கு திசையே பறக்கும்போது கேது தசை தான் நடந்துருக்குது. அப்போ இந்த கேது குருவால் சுரத்துவப்படுறாரு. அதனால் அந்த 6 தசையும் நல்லா ஓடிடுச்சு அம்மா அப்பாவுக்கு. சரியா, முதல்ல இந்த குழந்தை பிறக்காததுக்கு முன்னாடி, ஏன் கல்யாணம் முடிக்காததுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் தான், சாதாரண வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் தான். கல்யாணம் முடித்த உடனே அப்படி ரெட்டிப்பாச்சு சம்பளம். குழந்தை பிறந்த உடனே வெளிநாடு போகிறார், வெளி மாநிலத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் சுக்கிரதசை ஸ்டார்ட் ஆன உடனேயே அவர் மனை வாங்குறாரு, வீடு கட்டுறாரு, கார் வாங்குறாரு. அதுதான் குழந்தை பிறந்தனுடைய அதிர்ஷ்டம். சரியா, இப்போ இவரே நல்லா இருக்க போகிறாரு. ஏன்னா எல்லா ஜாதக அமைப்புகளும் நல்லா இருக்குது. இந்த செவ்வாய் சனியை தவிர குரு எல்லா கிரகத்தையும் டச் பண்ணிட்டார். இந்த 10ஆம் இடம் சிறப்பு. குரு 10ல் இருந்தாலே இவருக்கு சொல்லிக் கொடுக்கும் தொழிலில் இருப்பார் அவர். எந்த செவ்வாயில் இருப்பார் அவர். ஏன்னா லக்னாதிபதியே அவர் தான், ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார். சூரியன் உச்சம் அடைஞ்சிட்டார். அதை குரு பார்க்குறாரு, சிம்ம மனையிலேருந்து பார்க்குறாரு. அப்போ அரசு மருத்துவராக ஒரு ப்ரொஃபஸராக வருவார் இவர். அது இருக்கட்டும், நான் அது சப்ஜெக்டுக்கு வெளியில் போயிடும். ஏன்னா இவருடைய பர்சனல் ஜாதகத்தை சொன்ன மாதிரி ஆகிடும். இப்போ நான் சொல்ல வந்தது, அப்பா அம்மாக்கு குழந்தை வந்ததுக்கு பிறகு அவங்க எப்படி இருப்பாங்கங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்தேன். ஆன்லைனில் வந்த ஜாதகம் தான். அப்போ இங்கே 9ஆம் இடம் பாருங்க, தந்தை சூரியன் உச்சமாயிட்டார். இங்கே சந்திரன் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார். சரி, அவர் குரு வீட்டில் இருக்கிறார். அந்த குருவை இவரை பார்க்குறார். அப்போ தாய் தந்தை வலுவாயிட்டாங்க. இப்போ சுக்கிரதசை முடிஞ்சு இவர் சுக்கிரதசை 2லேயே இவருக்கு வேலை கிடச்சிடும். அடுத்து சூரிய தசை நடந்துடும். இந்த விருச்சிக லக்னத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் தசை சொல்லவே வேண்டாம். அடுத்து ராகு தசை, அது குரு சண்டால யோகத்தில் இருக்குது. இங்கே குருவும் வக்ரமாயிட்டார். இங்கே குரு வக்ரமாகாமல் இருந்தால் பிரச்சனை, குருவும் வக்ரமாயிட்டார். ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்தால் அந்த கிரகமும் வக்ரமாயிட்டா அப்போ அந்த ராகு தசை குரு தசை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இங்கே வருங்க, இப்போ சூரியனையும் வந்து கிட்டத்தட்ட 7 டிகிரிக்குள்ளே குரு சுபத்துவப்படுத்துகிறார். புதனை 10 டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ மனுஷனுக்கு அறிவு வேணும், அதுக்கு புதன் வலுத்திருக்கணும். இங்கே புதன் வந்து பகை வீட்டில் இருந்தாலும் குரு பார்வையால் சுபத்துவமாகிறார். அரசு வேலைக்கு தந்தை நல்லா இருக்கிறதுக்கு சூரியன் வலுத்திருக்கணும். அந்த சூரியனை 7 டிகிரிக்குள்ளே குரு பார்க்குறார். அடுத்து களத்திர காரகனை 18 டிகிரி தள்ளி, 22 டிகிரி தள்ளி இருந்தால் தான் சுத்தமாக பார்வை இல்லைன்னு அர்த்தம். இப்போ களத்திர காரகனையும் பார்க்குறாரு. எப்பயுமே இந்த சுக்கிரன் வந்து 3-8 தான் கடுமையான மறைவு. இவர் உச்சம் பெற்ற சூரியனோட இருக்காரு, குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் இந்த சுக்கிரதசை இவருக்கு நல்லபடியாக வேலை செய்யும். இவர் MBBS பெரிய படிப்பு படித்து அரசில் டாக்டருக்கு சொல்லி கொடுக்குற ப்ரொஃபஸராக வருவார். சரிங்களா, நான் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நமது நேயர்கள் ஆள் போல் தலைதலைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளை கிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.